கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்களுக்கு உதவித்தொகை முதல்வர் வழங்கிய ஆணையம். நமது நாட்டில் மாணவர்களின் படிப்பை மேம்படுத்தவும் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நமது தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் தங்களின் உயர்கல்வி படிப்பை தொடர உதவியாக மாதம் ரூபாய் 1000 புதுமை பெண் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் உயர்கல்வி பயில ஏதுவாக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளன. மாணவர்களுக்கு CM ரிசர்ச் ஃபெலோஷிப் என்ற ஊக்கத்தொகை திட்டம் தொடங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இத்தகைய திட்டத்திற்கு சுமார் 120 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அவர்களின் ஆராய்ச்சி படிப்பினை அரசு பல்கலைக்கழகங்களில் தொடர வேண்டும் என்பதற்காக இன்று நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அவர்களின் ஆராய்ச்சி படிப்பிற்கு மாதம் 25,000 ரூபாய்க்கான ஆணையை வழங்கியுள்ளார். நாடு முழுவதும் 65 லட்சம் பேர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஃபெயில். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் சுமார் 65 லட்சம் மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 10வது ஃபெயிலானவர்களின் எண்ணிக்கை மத்திய பிரதேசத்தில், 12வது ஃபெயிலானவர்களின் எண்ணிக்கையில் பீகாரும் முதலிடத்தை பிடித்துள்ளன. ஸ்டேட் போர்டில் படித்த 16% பேரும் சென்ட்ரல் போர்டில் படித்த 6% பேரும் 10வது தேர்ச்சி பெறவில்லை என அரசு குறிப்பிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பில் இது 18%, 10ஆம் வகுப்பில் 16% உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு துறை தேர்விலிருந்து விலக்கு. 50 வயதை கடந்த மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. TNPSC நடத்தும் துறை தேர்வுகளை 3 முறை எழுதியும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இதன் மூலம் விலக்கு கிடைத்துள்ளது. இந்த விலக்கு பெற பணிப்பதிவேட்டில் விவரம் இருக்க வேண்டும் அல்லது நுழைவுச்சீட்டு வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் 29/8/2024 முதல் விநியோகம். தேர்வுத்துறை அறிவிப்பு. நடைபெற்ற மார்ச், ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் 29/8/2024 அன்று காலை 10 மணி முதல் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் விநியோகம் செய்யப்படும். தனித் தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையத்திலே பெற்றுக்கொள்ளலாம். டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது? ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு. டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு B.Ed பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளன. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்படும் என தமிழகத்தில் தெரிவிக்கப்பட்டன. தற்போது டெட் தேர்வு எப்பொழுது நடைபெறும் என ஆசிரியர் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.